நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது ஃபஜ்ருக்கு எழும்பின ஒரு குடும்பம், இரவுல எழும்பி வித்ரு தொழக்கூடிய ஒரு குடும்பம். நினைச்சு பாருங்க அந்த குடும்பத்தோட ராகத்தை பிடிக்கின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவுல எழும்பி தொழுவார்கள். வித்ரு தொழ நாடினால் என்னை தட்டி விடுவாங்க, நான் எழும்பி என்ன செய்வேன், வித்ரு தொழுவேன் அப்படி என்று சொல்லி ஆயிஷா அறிவிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் சொன்ன பிறகு 2 ரக்காத் சுன்னத் தொழுவாங்க. தொழுதுட்டு என்ன பார்ப்பாங்க, நான் முழிச்சிருந்தா என்னோட பேசுவார்கள், இல்லைன்னா பள்ளிக்கு போயிடுவாங்க. உங்களுக்கு ஒரு சந்தேகத்தை போட்டுருவாங்க, நான் முடிச்சிருந்தா ஆயிஷா தூங்கி தான் நினைக்கிறாங்க, அதானுக்கு பிறகு என்ன செஞ்சேன் தூங்கி தான். இல்ல, பெண்களுக்கு மாதம் என்ற ஒரு பகுதி என்ன செய்யுது இருக்குது, அதன் காரணமாக அவங்க தூங்கி இருந்தாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு பள்ளிக்கு போய், இல்லைன்னா பேசுவார்கள். ஃபஜ்ர் சுன்னத் 2 ரக்காத் தொழுதுட்டு வீட்டுல மனைவியோட உட்கார்ந்து பேசுற கால சூழ்நிலை இருக்குதானே, அந்த குடும்பத்துல கண்டு வளர்ற பிள்ளைகள் இப்படி வளரும். கற்பனை பண்ணி பாருங்க, எப்படி 2 ரக்காத் சுன்னத் தொழுதுட்டு வீட்டுல தனது தாயும் தனது தந்தையும் உட்கார்ந்து டீயை குடிச்சுக்கிட்டு 2 ரக்காத் சுன்னத்தை தொழுதுட்டு பள்ளிக்கு போறதுக்காக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை கண்டு வளர்கின்ற பிள்ளைகளுக்கு நீங்க தொலை சொல்லி கொடுக்கவே தேவையில்லை. அந்த புள்ள தானா என்ன செய்ய தொழும். அவர்கள் கண்ட காட்சியாக தான் நீங்க 10 வருஷம் 12 வருஷம் 14 வருஷம் வாப்பா உம்மா தொழுதுட்டு என்ன செய்யறாங்க, ஃபஜ்ருக்கு போவதற்காக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். காட்சியை கண்டு வளர்ந்தா எப்படி இருக்கு. சுப்ஹானல்லாஹ், ஒரு அற்புதமான காலை பொழுது இது.